ஸ்ரீராம ஜெயம். கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷாவின் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகளுடைய முதல் நிகழ்ச்சியான நவராத்திரி உதயம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே உங்கள் ஆத்தில் கொலு வச்சு விதவிதமாக அலங்காரங்கள்லாம் பண்ணி நவராத்திரி நாயகிகளான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரையும் ஆராதனை பண்ணத்துக்கு தயாராக இருப்பேன். நிறையா பேர் பூஜைகள்லாம் ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தோடையும் கதவிருக்ஷாவுடைய நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகளையும் ஆரம்பிச்சிடலாம். நவராத்திரி உதயம் நிகழ்ச்சி தினம் கார்த்தால வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் என்ன கேட்க போகிறீள், பார்க்க போகிறீள் அப்படின்னாக்கா, நவராத்திரி நாயகிகள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அவளுடைய முக்கியமான ஸ்லோகங்கள்லேருந்து ஒரு சில வரிகளும் அதுக்கான விளக்கங்களும் கேட்க போகிறீள். அதோடைய தொடக்கம் தான் இன்னைக்கு தாய் துர்கை மேலே எழுதப்பட்ட அற்புதமான கிரந்தம் தான் தேவி மகாத்மியம். ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம், தேவி பாகவதம், இது எல்லாத்துலேயுமே இடம்பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம் தான் தேவி மகாத்மியம். நிறைய பேராத்தில் தேவி மகாத்மியம் நவராத்திரியில் படிப்பேள். இதிலேருந்து ஒரு சில முக்கியமான ஸ்லோகங்கள், அதாவது 5வது அத்தியாயத்தில் வர முக்கியமான ஸ்லோகங்களும் அதுக்கான விளக்கங்களும் நம்ம எல்லாருக்கும் தினம் கொடுக்க போகிறா. இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு, அதாவது துர்கையுடைய நாட்களான இந்த 3 நாட்களும் கொடுக்க போகிறா ஸ்ரீமதி காயத்ரி ராமானுஜம் அவர்கள். அவள் ஏற்கனவே நம்மளுடைய மார்கழி சிறப்பு நிகழ்ச்சியில் அவளுடைய பார்ட்டிசிபேஷனை கொடுத்துருக்கா. இன்னிலேருந்து ஆரம்பித்து நவராத்திரி முடிகிற வரைக்கும் 9 நாளும் அவளுடைய குரல்களில் நம்ம முக்கியமான ஸ்லோகங்களும் அதுக்கான விளக்கங்களையும் கேட்கலாம். இன்னையுடைய முதல் பகுதிக்கு போகலாம். யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த ஒரு தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் விஷ்ணுமாயா என்ற உருவத்தோடு இருக்கிறாளோ அந்த தேவியை நமஸ்கரிக்கின்றேன். யா தேவி சர்வபூதேஷு சேதேனேத்யதீயதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் உயிர் நாடியாக இருக்கின்றாள் என்று கூறப்படுகிறாளோ அந்த சக்தியை நமஸ்கரிக்கின்றேன். யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் அறிவின் உருவமாக நன்கு ஸ்திரமாயிருக்கின்றாளோ அந்த தேவியை நமஸ்காரம் செய்கின்றேன். யா தேவி சர்வபூதேஷு நித்ராரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் உறக்கத்தின் வடிவாக நன்கு ஸ்திரமாக இருக்கின்றாளோ அந்த தேவியை நமஸ்கரிக்கின்றேன். யா தேவி சர்வபூதேஷு சுதாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் சகல உயிர்களிடத்திலும் பசியின் வடிவத்தோடு நன்கு நிலைத்திருப்பாளோ அந்த தேவியை நமஸ்கரிக்கின்றேன். யா தேவி சர்வபூதேஷு சாயாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்தும் நிழலின் உருவத்தோடு நன்கு ஸ்திரமாயிருப்பாளோ அவளை நமஸ்கரிக்கிறேன். யா தேவி சர்வபூதேஷு சக்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்திலும் சக்தியின் உருவத்தோடு நன்கு ஸ்திரமாயிருப்பாளோ அவளை நமஸ்கரிக்கின்றேன். யா தேவி சர்வபூதேஷு கிருஷ்ணாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்திலும் தாகத்தின் உருவோடு நன்கு ஸ்திரமாயிருப்பாளோ அவளை நமஸ்கரிக்கின்றேன். யா தேவி சர்வபூதேஷு சாந்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக.
எந்த தேவியானவள் அனைத்து உயிர்களிடத்திலும் பொறுமையின் உருவமாக நன்கு ஸ்திரமாய் இருக்கின்றாளோ அவளை நமஸ்கரிக்கின்றேன். Thank you very much to Srimati Gayatri Ramanujam. It was definitely a very good start to our Navaratri celebrations. நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை கேட்டு அதோட விளக்கத்தையும் தெரிஞ்சுட்டு எந்தெந்த ரூபத்துலலாம் அந்த துர்கா தேவி நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கேள். இதோடைய தொடர்ச்சி மீண்டும் நாளை தொடரும். நம்ம அந்த தாயாருடைய பக்தியில் மூழ்கி இருக்கலாம். கதவிருக்ஷாவுடைய நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் சாயந்தரமும் இருக்குது. தேவியை அறிவோம், தேவியை போற்றுவோம். எங்கள் வீட்டு நவராத்திரி நிகழ்ச்சிகளை எல்லாரும் பாருங்கோ. இந்த வருஷம் தேவியை அறிவோம் நிகழ்ச்சியில் க்ஷேத்திர கீதம், க்ஷேத்திர ஸ்லோகம், க்ஷேத்திர பாடல் அப்படின்ற கான்செப்டில் அந்தந்த கோவில்களில் சேவை சாதிக்கிற அம்பாள் தாயார் அவ மேல் என்னெல்லாம் பாடல்களோ இல்லை ஸ்லோகமோ இருக்கோ அது எல்லாத்தையும் தான் நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. எங்கள் வீட்டு நவராத்திரியில் நிறைய பேர் அது குழுவை நம்ம விதவிதமாக இருந்த இடத்துலேருந்தே பார்க்க போகிறோம். அதையும் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. கதவிருக்ஷாவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கோ. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இன்றைக்கி சாயந்தரம் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகளில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.